Theorem 8.54 Zeros of a1, a2, so on an and pole b1, b2, so on bn of an elliptical function satisfies. இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்சதான் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதை வந்து ஒரு எலிப்டிக்கல் ஃபங்க்ஷன் எழுதிப்போம். இந்த இடத்துல அது வந்து ஒரு லாட்டிஸ் பீரியட் இருக்குன்றதை எழுதிக்கிறோம். ஒரு ஃபண்டமெண்டல் பேரலோகிராம்னு வந்து இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் பேரலோகிராம்ல இப்படி நம்ம ட்ரா பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா எந்தவித போல்ஸும் இல்லை, எந்தவித ஜீரோஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு எப்பயுமே தெரியும் இந்த ரெசிடியூவோட இந்த ஃபார்முலா, இன்டெக்ரல் ஃபார்முலா. இந்த எக்ஸஸா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜெட் இது வந்து எக்ஸஸா வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ஜெட் வந்ததுக்கு அப்புறமா இங்க இங்க இந்த எல்லாமே அதே தான். இந்த இன்டெக்ரல் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ்க்கு வந்து ஈக்குவல்னு நமக்கு தெரியும். ஸோ பண்ணும்போது மைனஸ்ன்றதுனால இந்த மைனஸை உள்வாங்குது. இப்போ இதுக்கு வந்து பவுண்டரிக்கு ஒரு நேமும் வச்சு என்ன சொல்றோம் அப்படின்னா, முன்னாடி இல்லைன்னு சொன்னோம், இப்போ வந்து இருக்கு, ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் வந்து இருந்தால் அப்படின்ற மாதிரி வைக்கிறோம். இருந்தாலும் இந்த இந்த இன்டெக்ரல் இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தியரம்லேயே பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் தியரம். இதில் வந்து ஏலேருந்து ஏ ப்ளஸ் ஒமேகா 1 வரைக்கும் 1, ஒமேகா இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இது 2, இது 3, இங்கேருந்து இது வர்றது 4. ஸோ 4 இதுவாக பிரித்து எழுதிக்கிறோம். இந்த ஜெட் ரொம்ப முக்கியம், ஜெட்டை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ ஹரிசாண்டல் சைட்ஸ்ன்னு பார்க்குறோம். ஹரிசாண்டல் சைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு எப்பவுமே தெரியும் ஐயில் வந்து I1ம் I3யும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம் ஹரிசாண்டல்னு சொல்லிட்டு. ஹரிசாண்டல்னா இந்த ஹரிசாண்டலில் இருக்கிற இதுவும் இதையும் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. எடுத்துட்டு அதோட இது பார்க்கும்போது நமக்கு எப்பயுமே வந்து எக்ஸசிவாக இருக்கிறத தான் வந்து நம்ம கழிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஜெட்டுன்றது வந்து u + w ஒமேகா 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் அது பவரில் லிமிட்டில் அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு டேர்மில் இருக்கும். இந்த டேர்மில் இருக்கும்போது நமக்கு இது அப்படியே வந்து லிமிட் எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நான் மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் போட்டுட்டு இந்த லிமிட்டை அப்படியே மாற்றிடுறேன். லிமிட்டை மாற்றுறதுனால அப்படி இருக்கா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி ஜெட்டுக்கு பதிலாக u + ஒமேகா 2 தரணுன்றதுனால ஜெட்டுக்கு பதிலாக u + ஒமேகா 2 கொடுத்துட்டேன். பட் கேல்குலஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேர் மாற்றிக்கலாம் வேணும்னா. அதனால் திருப்பியும் இந்த யூக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டுன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஜெட்டுன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஜெட் + ஒமேகா 2ன்னு இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. அப்புறம் இந்த மைனஸை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜெட்டுக்கும் ஒமேகா 2க்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறேன். பிரித்து கொடுக்கும்போது ஒரு ஜெட்டுன்னு தனியாக வரும், ஒமேகா 2ன்னு தனியாக வரும். ஆல்ரெடி இது இன்டெக்ரல் இருக்கிற இதில் பார்த்தோன்னா கேன்சலேஷனில் இந்த ப்ளஸ் ஜெட்டும் மைனஸ் ஜெட்டும் கேன்சல் ஆகிடும். நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா 2 மட்டும் இருக்குது. அதை அப்படி எழுதிக்கிறோம். அதே மாதிரி வேர்ட்டிக்கல் சைடுனா என்ன, T2வும் T4ம் இந்த சைடு ரெண்டும் இந்த சைடு ரெண்டையும் எடுப்போம். அதே மாதிரி அது 2 லிமிட் இருக்கும். எந்த இது அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த இது தான் அதிகமாக இருக்குது. அப்போது நான் ஃபஸ்ட் இன்டெக்ரலில் இந்த ஒமேகா 1 வந்து கேன்சல் பண்ண போகிறேன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஜெட் வேல்யூ எடுக்கிறேன், u + ஒமேகா 1ன்னு. அதை வந்து இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ u + ஒமேகா 1ன்னு வரும். இதுக்கும் வந்து ஒமேகா யூக்கு பதிலாக ஜெட்டுன்னு வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதிடுறேன். பிரித்து எழுதிட்டு இந்த அப்பர் லிமிட்டை வந்து மாற்றுறதுக்காக நான் மைனஸ் போட்டு மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன இருக்கும், இந்த ஒமேகா 1ன்ற இந்த ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மைனஸ் ஒமேகா 2 கிடச்சிது. கீழே இருக்கிறதுல பார்த்தோன்னா ஒமேகா 1 கிடச்சிது. இது ரெண்டையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா n1 ஒமேகா 1 + n2 ஒமேகா 2ன்றது என்னோட லாட்டிஸ். இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்.